வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனல் அனலிட்டிக்ஸில் வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன கேள்வி நம்ம சேனலில் நிறைய கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை பற்றி ஒரு சின்ன ரீகேப் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வீடியோவோட முழு கருத்துக்கு போகலாம். என் பேர் வந்து சங்கரி. நான் வந்து பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம், கும்பகோணத்தில் திருமணமாகி வந்திருக்கேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு 2 பிள்ளை இருக்காங்க. மொதல் பையன் வந்து 3வது படிக்கிறான். 2வது பையன் வந்து 2 வயசு பையன், 2.5 வயசு ஆகுது. அவனுக்கு 1 வயசு இருக்கும்போது கரெக்டாக நான் சேனல் ஆரம்பித்தேன். 1.5 வருஷத்தில் நான் எப்படி மணி ஏர்ன் பண்ணேன் யூடியூப்பில் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் பிகினர்ஸாக இருக்கீங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும். அதில் நம்ம எப்படி சிம் கார்டு போட்டுப்போம். சிம் கார்டு போட்டால் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும். மெயில் ஐடி ஓப்பன் பண்ணால் தான் நம்ம நெட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதாவது கூகுளிலேருந்து ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணணும். மெயில் ஐடி ஓப்பன் பண்ணால் தான் நம்ம அதோட ஆப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம யூடியூப்பில் நார்மலாக வீடியோ பார்க்குறோம். வலது பக்கம் மேலே சேனல் மெயில் ஐடி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேனல் யூஸ் பண்ணுறீங்க, திடீர்னு நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதுலேயே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வரும். அதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் ஐடி, பேர் என்ன பேர் வைக்க போகிறீங்க எல்லாமே கேட்கும். இப்படி நான் சும்மா விளையாட்டாக போட்டு விட்ட ஒரு வீடியோ எனக்கு கொஞ்சம் ஒரு 10 பேர் 15 பேர் பார்த்தாங்க. நம்ம யாருன்னே தெரியாதவங்க எப்படி பார்ப்பாங்கன்ட்டு அது ஒரு நாங்கள் விளையாட்ட ஆரம்பித்தேன். 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டேன். யாருமே முதல்ல எடுத்த உடனே சம்பாதிக்க முடியாது. 1.5 வருஷம் ஆச்சு நான் கஷ்டப்பட்டு வர்றதுக்கு. நம்ம சில விஷயங்களெல்லாம் இதில் வந்து எதிர்கொண்டுட்டு தான் நம்ம வர முடியும். நம்மளை 4 பேர் பேசுகிறாங்க, அது மாதிரி நம்ம வருத்தப்படக்கூடாது. 2வது வெக்கப்படக்கூடாது. முகத்தை காட்டி பேசுனீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் முன்னாடி வரலாம். நம்ம நாட்டுக்கு நல்ல கருத்தை சொல்கிறோமோ இல்லையோ, நம்ம வீட்டில் உள்ள நல்ல கருத்துக்களை, நம்ம அனுபவப்பட்ட கருத்துக்களை சொன்னாலே மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. அப்புறம் வந்து நிறைய வந்து நல்லது, நம்ம நல்ல விஷயம் சொல்ல நம்ம ரொம்ப நம்ம முகம் தெரிஞ்சால் தான் நம்ம வர முடியும். ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஜெயிக்கணும்னா ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் காலம் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம அப்படியே போயிடலாம் பிக்கப் ஆகி. இப்படி தாங்க நான் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பாத்திரம் வச்சுருக்கோம். செய்கிறோம். அலுமினிய பானை இருக்குல்ல, பாத்திரம் இதெல்லாம் செய்கிற பட்டறை வச்சுருக்கோம். இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட ஆரம்பித்தேன். அப்புறம் சமையல் போட ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து சமையலை கொஞ்சம் விட்டுட்டு நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற கதை இதெல்லாம் நான் வந்து வீடியோவாக போட ஆரம்பித்தேன். இப்படி தான் நீங்களும் போடணும். முதல்ல என்ன கண்டென்ட் எடுக்க போகிறீங்கன்னு யோசித்து பேர் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி முகம் காட்டாமல் வீடியோ போடுறதா இருந்தால் குக்கிங் தான் நீங்கள் போட முடியும், லேடிஸ். அப்புறம் வந்து நிறைய பேர் ட்ராவலிங்கு, ஃபுட்டு சாப்பிட்டு அதை வந்து ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. யூடியூப்பில் அதிகமாக பணம் வரக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக் சேனல் தாங்க. மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுவது எப்படி, வாட்ஸ்அப்பில் இந்த ட்ரிக் இருக்குது, இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது எப்படி, இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாங்கல்ல. டெக் சம்மந்தமாக கம்ப்யூட்ரு, மொபைலு இந்த மாதிரி அந்த இன்டர்நெட் சம்மந்தமாக வீடியோ போடுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் சம்பளம் அதிகம் யூடியூப்பில். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நம்மளை மாதிரி ஃபேமிலி விளாக்கு இந்த மாதிரி போடுறவங்களுக்குலாம் சம்பளம் ரொம்ப கம்மியாக தான் வரும். எடுத்த உடனே சம்பளம் வாங்க முடியாது. கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா பிக்கப் ஆகி அப்புறம் அப்படியே வந்துடும். நீங்களுமே யூடியூப் சேனல் தொடங்க போகிறீங்கன்னா முதல்ல எல்லாத்தையும் தயார் பண்ணி யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு மெயில் ஐடி கிடச்சிருச்சு. நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். யூடியூப் இப்படி ஃபோனை இப்படி வச்சு யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கீழே ப்ளஸ் மாதிரி இருக்கும். அதை தொட்டால் வீடியோ போடுறது வரும். வீடியோ போடலாம். ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு தலைப்பு, வீடியோவுக்கு ஒரு படம் வைக்கணும். அது பேர் தம்ப்நெயில். அந்த படம் நீங்கள் முதல்ல வைக்க முடியுமானா வைக்க முடியாது. சேனலை வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிம் கார்டில் 2 சேனல் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். 2 சேனல் ஒரே மெயில் ஐடியில் ரன் பண்ணுறதுனால பிரச்சனைகள் வரும். இப்போ நான் தருண் ஸ்ரீவாசன்கிற பேரில் ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி ஒரு சேனல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சேனல் இல்லத்தரசி சேனல் நமக்கு இருக்குது.
அந்த சேனலும் இதே மெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்னா கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை, இந்த சேனல் போயிடுச்சுன்னா அந்த இன்னொரு சேனலும் சேர்ந்தே போயிடும். இல்லை அந்த சேனலில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சுருக்க சப்ஸ்கிரைபரோட இந்த சேனலும் போயிடும். அதனால் 2 சேனல் வைக்கணும்னா 2 மெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும். 2 மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 சிம் கார்டு வேணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஒரு சிம்மில் நம்ம எத்தனை மெயில் ஐடி வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி நம்ம ஃபர்தராக வீடியோ போட்டோம்னா அதுக்கு தம்ப்நெயில் வச்சதுக்கப்புறமா டைட்டில் கொடுக்கணும். என்ன நம்ம வீடியோ போடுறோம். இப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாங்கிறத பற்றி பேசுகிறேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிப்பது எப்படி அப்படின்ட்டு நான் தலைப்பு வச்சு கீழே வந்து ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஹேஷ் போடுறோம்ல, ஃபோனில் ஹேஷ் போட்டு கேப் இல்லாமல் எழுதணும். யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி கேப் விடாமல் எழுதணும்னா அது ஹேஷ்டேக்காக போயிடும். டைட்டிலில் ஹேஷ்டேக் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம அப்லோடு கொடுத்துடலாம். எப்பயுமே அப்லோட் கொடுக்கும்போது அன்லிஸ்டட் வச்சு கொடுத்தோம்னா நமக்கு நல்லா ரீச் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக்கில் வச்சு நம்ம அப்லோட் பண்ணும்போது வீடியோ பாதி அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போதே ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. பாதி பார்த்துருப்பாங்க, பாதி பார்க்காம இருப்பாங்க. அதனால் வியூஸ் வந்து ட்ராப் ஆகிடும். அதனால் அன்லிஸ்டடில் வச்சு நம்ம அப்லோட் பண்ணும்போது ஃபுல்லாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம பப்ளிக் போட்டோன்னா நல்லா ரீச் ஆகும். இவ்வளோ தான் வீடியோ போடுறது. ஷார்ட்ஸ் ரீமிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு. ஷார்ட்ஸு என்னோடய வீடியோவை எடுத்துக்குவான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னுடைய ஷார்ட்ஸுக்கு கீழே ரீமிக்ஸ்னு இருக்கும். ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி அதில் யூஸ் சவுண்டு அந்த இதை மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா என்னோடய குரலை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேஸை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா நான் தான் ரீச் ஆவேனே தவிர நீங்கள் ரீச் ஆக மாட்டீங்க. அதனால் என்னோடய சவுண்டை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு மில்லியன் கணக்கில் போய்கிட்டு இருக்குது. என்னோடய ஷார்ட்ஸு சவுண்டு யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. காப்பி ரைட்டெல்லாம் அதை நான் கொடுக்க மாட்டேன். பயப்படாமல் போடுங்க. இதுதான் யூடியூப் வந்து சிம்பிளாக சொன்னோம்னா இப்படி சம்பாரிச்சிடலாங்க. இதில் உள்ள மிச்ச கருத்துக்களை இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.